கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத பெயரை பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பின பிள்ளைகளை சபை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கைவிடவே மாட்டாங்க. நான் எந்த அளவுக்கு நம்புறேங்கிற பொறுத்து, என்னுடைய நம்பிக்கையினுடைய அளவு பொறுத்து தான் அவர் கைவிடுவாரா விட மாட்டாரான்னு தெரியும். அல்லேலூயா. அவர் சில நேரம் விட்டுட்டு பிடிப்பார். புரிஞ்சுட்டீங்களா? ரெண்டு கை பிடிச்சிருப்பார்களா, ஒரு கையை விட்டுருவார். ஒரு கை இருக்கும், நாம என்ன பண்ணா கையை நம்மளை விட்டுட்டாருன்னு நம்மளே டிக்ளேர் பண்ணிக்குவோம். சரியா? நீயே முடிவு பண்ணிட்ட நான் பிடிச்சிருப்பேன்னு விட்டுருவார், டொப்புன்னு விட்டுருவார். புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவர் என்ன கை பிடிச்சி வச்சிருக்காரு. நம்ம இப்ப யார் கருத்துல கொடுத்துருக்கிறோம் நம்ம கைய? ஆண்டவருடைய நம் மனவாளன் கிறிஸ்து இயேசுடைய கரத்துக்குள் நம்முடைய கரம் இருக்கிறது. அவர் விடுவாரானா ஒரு நாள் விட மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் விட மாட்டாருங்க. ரெண்டு கை பிடித்து நம்மளை தூக்கி எடுக்கிறவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அவர் விட மாட்டார். சூழ்நிலைகள் வரலாம், சூழ்நிலைகள் வருவது இயல்பு. அல்லேலூயா. பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள் அனைத்தும் வருவது இயல்பு. அதை இயேசு தான் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள யாவற்றையும் நமக்கு விரோதமாக, நமக்கு அப்பாற்பட்டு எழுதுகிற நம்மால் முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தது. இதையெல்லாம் அவர் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. வெற்றி சிறந்தவர், ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கையில நம்ம வெற்றியாளர் தானங்க. சொல்லுங்களேன். நம்மளை சுற்றி யாரு இருக்காங்களோ அவங்க கூட நம்ம நின்னா நம்மளை பார்க்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அவன் நிற்கிற இடம் வெற்றியாளர்களோடு நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம வெற்றியாளரோடு நிற்கல, நம்மளையும் வெற்றியாளருடைய பார்வையில தான் பார்ப்பார்கள். அல்லேலூயா. நாம் நிற்கிற இடம் எது என்றுதான் பார்க்க வேண்டும். நாம் நிற்கிறது வெற்றியாளரோடு இருக்கிறோம். அவர் உலகத்தை ஜெயித்தவர். அப்ப நம்ம ஜெயித்தவரோடு இருக்கிறோம் என்றால் நாமும் ஜெயிக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். நாம அநேக நேரங்களில் நாமளே சில முடிவுகளை எடுத்து போடுறோம். அல்லேலூயா. அப்படி ஆயிடுச்சு, கர்த்தர் விட்டுட்டாரு, நம்மளா அவர் விட்டுட்டாரு, விடாதவரையும் விட வைக்கிறோம். விட்டுட்டாருன்னா பெரியப்பாவன் வாயின் வார்த்தையின்படி ஆக கடவுள்னு சொல்லி கையை விட்டுருவார். புரிஞ்சுட்டீங்களா? நம்மளா என்ன பண்றோம்? அவர் கையை விட்டுட்டாரு, அவர் விட்டுட்டாரு, வீட்டுக்காரர் விட்டுருவார் கையை, கர்த்தர் விட மாட்டாரு. வீட்டுக்காரர் தந்தூர் ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். புரிஞ்சுட்டீங்களா? அவர் அதனால அடிக்கடி சொல்றேன், நம்ம எப்போதும் சொல்லணும், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அடிக்கடி எல்லாத்திலையும் சொல்லி பாருங்களேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம ஒரு நாள் அந்த கைவிடவே மாட்டார். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் வெற்றியாளர், ஜெய கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை பார்த்தே கேள்வி கேட்டவர். மரணமே கூறு எங்க, உன்னுடைய கூர்மை என்ன? இல்லையா? பாருங்க, அப்பா மரணத்தையே கேள்வி எழுப்பினவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா என்னங்க வேணும் நமக்கு? சொல்லுங்களேன். இல்லையா? சோ அப்படிப்பட்ட தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வருகிற செவ்வாய்க்கிழமை 30ஆம் தேதி நமக்கு 12 மணி நேர உபவாச கூட்டம் உண்டு. அன்போடு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள் கூட்டிட்டு வாங்க, கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நான் இப்பவே சொல்றேன், உங்க முன்னாடி சாட்சியா சொல்றேன், இது என் ஊழியம் நினைக்காதுங்க, இது ஊழிய கர்த்தருடைய. இந்த ஊழியத்துக்கு தலைவர் யாருன்னா இயேசு தான். இந்த சபைக்கு தலைவர் யாருன்னா இயேசு தான். இந்த தலைக்கு இந்த ஸ்தாபனம் எங்கன்னா இந்த ஸ்தாபனத்துக்கு தலைவர் இயேசு மட்டும்தான். நான் அவர் வேலையை செய்ய வந்த வேலைக்காரன், அவ்வளவுதான். அல்லேலூயா. என் சபைன்னு முத்திரை மட்டும் யாரும் முத்தாதல்ல, இது என் சபையே கிடையாது. சரியா? இந்த சபையில நான் வேலை பக்கம் வந்திருக்கிறேன், நான் ஒரு வேலைக்காரன் தான். நாளைக்கு இந்த வேலையப்பா அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வேலையை பாருன்னா அந்த இடத்துக்கு வேலைக்கு வெறும் இந்த இடத்துக்கு இன்னொரு வேலைக்காரனா அந்த ஒரு வச்சுக்கலாம்.
அல்லேலூயா. தேவனுடைய ஊழியம் யாரை கொண்டாவது எவரை கொண்டாவது தடைபடாமல் நடந்து கொண்டுதான் இருக்கும். சரியா? அந்த கண்ணோட்டத்தோட பார்க்காம இருந்துட்டோம் அப்படின்னா கர்த்தரை மட்டும் தான் நம்ம பார்க்க வர்றோம் தெரிஞ்சுப்போம். அல்லேலூயா. அப்படி பார்க்க அப்படின்னா எந்த சித்தி வந்தாலும் காட்டி கொடுத்துருவோம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சோ நல்ல வார்த்தைக்கு நேராய் வருகிற செவ்வாய்க்கிழமை எல்லோரும் அன்போடு கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க பார்ப்போம். ஆபக்கூக்குல 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். சார், ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன், அவர் என்னுடைய கால்களை நான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா என்ற இந்த வார்த்தை என்பது ஒரு சங்கீத பாடல். சரியா? ஆபக்கூக்கு மூலமா எழுதப்பட்ட சங்கீதம். சரிங்களா? ஏன்னா இது நெகிரோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா. சங்கீதத்தை தாவீது மட்டும் எழுதல. சரியா? பலர் எழுதியிருக்கிறார். மோசே இருக்கிறார். இப்படி அநேகர் எழுதப்பட்டதுதான் சங்கீத புஸ்தகம். சரிங்களா? சோ இங்க பாருங்க, ஆண்டவர் இந்த நல்ல பகற்கால வேளையில நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன். நம்முடைய பலனை யார்தான்? தாவீது சொல்லுவாரு, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பலனை யார்தான்னா கர்த்தர் தாங்க. அப்ப நாம இதை வைத்துதான் நாம சொல்ல வேண்டும், என் பலனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் பலனிலும் என் பலனை குறிக்கி போக பண்ணுசியா. பலத்தின் மேல் பலன். சரிங்களா? பலத்தின் மேல் பலன். அப்பா முதல் பலன் தேவன் என்னிடத்தில் இருக்கிறார் சொல்றாரு. பலத்தின் மேல் பலன்னா தேவ பலன். அல்லேலூயா. என் பலன் கூறுகலாம், தேவ பலன் கூறுகலாம். ஒரு நாள் தேவனுடைய பலன் குறுகிய போவதில்லை. அல்லேலூயா. அப்போ அவரே எனக்கு பலனாய் இருக்கிற பொழுது என் பலனில என்ன செய்ய முடியும்? ஆனா நம்ம பலவீனத்துக்கு தான் பார்க்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படிதானே? முதன்மையான இடத்துல அதை கொண்டு வச்சு கழுத தலைவலி என்னன்னா வாழ்த்துது. நம்முடைய பலவீனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடியுங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை காட்டி என் தேவன் எனக்கு பலவீனத்தை, என் பலவீனத்தில் அவர் என் பலனாய் இருக்கிறார். பவுல் சொன்னாங்க, பவுல் சொன்னார், அப்பா அவன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமா இருக்குன்றாங்க. நீ பலவீனத்தை பார்க்காத, என் பலனை பாரு, என் பலன் பூரணமா இருக்கும் அப்படிங்கிறார்களா? புரிஞ்சுட்டீங்களா? இது எப்படி நம்ம அடையாளம் பார்க்க முடியும் என்றால், பலவானனை கொண்டு செய்ய முடியாததை பலவீனனை கொண்டு செய்கிறார்களா? ஏன் பலவானை கொண்டு செய்ய முடியல? பலவீனனுடைய செய்யறாருன்னா பலவீனனுக்கு தெரியும் என்னால முடியாது, ஆனா தேவ பலத்தை கொண்டு என்னால செய்ய. புரியுதுங்களா? சில நேரம் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும், செய்ய முடியாது. சில நேரம் நமக்கு ஒண்ணுமே இருக்காது, செஞ்சு முடிச்சிருவோம். இது எதனாலன்னா தேவ பலத்தை கொண்டு. அதான் தேவ பலன். அப்ப தேவனே நமக்கு என்ன இருக்கணும்னா என்னாலும் பலனா இருக்கும் வேண்டும். இல்லையா? அப்ப தேவனுடைய பலன் நமக்கு எப்பவும் இருக்க வேண்டும் என்றால் அவரை சார்ந்து நாம் நிற்க வேண்டும். அவரை சார்ந்து நிற்கணும். நம்ம வாயிலிருந்து எண்ணத்தை அறிக்கை செய்கிறோமோ, இந்த வாயிலிருந்து எண்ணத்தை போட்டுறோமோ, இந்த வாயிலிருந்து எண்ணத்தை விதைக்கிறோமோ, அதுதான் முளைக்குங்க. அப்படிதானே? வாயிலிருந்து எண்ணத்தை நான் விளங்க போறேன் அப்படி நான் தானே விதைச்சிருக்கேன். நான் எங்க விளங்க? புரிஞ்சுட்டீங்களா? நான் எண்ணத்தை விதைச்சேன், எண்ணத்தை நான் உள்பட போறேன் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு பார்த்தீங்க, எண்ணத்தை விளங்க போறேன். புரிஞ்சுட்டீங்களா? என் வாயில அந்த எண்ணத்தை அந்த பூமியில விதைக்கிறனோ அதுதான் அறுவடையாக இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ எப்போதுமே எல்லா சூழலையும் எதற்காக விசுவாச வார்த்தை அறிக்கை செய்கிறோம்?
கர்த்தர் கைவிட மாட்டார். அதை மட்டும்தான் புரியுதுங்களா? முடிவு ரெண்டாவது தான். ஆனா நம்ம வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையோ என்னவா இருக்கணும்னா பாசிட்டிவான நேர்மறையான வார்த்தையா தான் இருக்கணும். கர்த்தர் கைவிட மாட்டார். சரியா? அப்போ ஒரு செய்தியை ஒன்று சொல்றேன் அப்படின்னா ஆள்றதுக்கு ஆண்டவர் சொல்ல மாட்டார். சரியா மக்களே? அழகுக்கு சொன்னாரா? சிந்திக்கிறதுக்கு சொல்றாரா? கடந்து போவதற்கு சொல்றாரு. புரிஞ்சுக்கீங்களா? நம்மள ஒரு காரியம் நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை கடந்து போகிறதுக்கு தான் சொல்றாரு. அவர் நம்மளை சுட்டி காட்டுறதுக்கு குத்தி காட்டுறதுக்கு அவர் சொல்லல, அதை கடந்து போகிறதுக்கு நமக்கு சொல்றாரு. அதுல இருந்து மீட்கக்கூடிய வழியை தெரிந்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை சொல்வார். இங்க சொல்றாரு, அதான் சொல்றாரு, ஆண்டவராகி கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை எப்படி காணலாம்? மான் கால்களை போல. மான்கள் சும்மா கிடக்குமா? அப்படி துணிக்கிறா? மான்கால்களை போல ஆண்டவர் மாற்றுகிறவராங்க. நம்முடைய கால்கள் எப்போதும் ஒட்டல் சட்டமா தான் இருக்கும். ஒரு நாளும் நம்முடைய கால்கள் முடங்கி நிற்பது கிடையாது. அதான் மான்கால்களை போல முடங்கி கிடப்பது கிடையாது. எல்லா இடத்திலும் மேய்ச்சலை காணும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறபடினால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அறிக்கை செய்ய வேண்டும், என் கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் பலன் என் கூட இருக்கிறார். அவருடைய பலன் இருந்த போதுமே. ஏங்க நீங்க ஒன்றும் வேண்டாம், எக்ஸாம்பிள் சொல்றேன். 50 வயசு வரைக்கும் சம்பாதிச்சோம், 50 வயசு கூட இல்லை, எல்லாம் போயிட்டு. இப்ப நம்ம என்ன நினைப்போம் சொல்லுங்க? 50 வயசு ஆயிடுச்சு, இனிமே நான் எங்க சம்பாதிச்சு உலகின் கண்ணலை பார்க்க போறேன் அப்படின்னு நாமளே ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கிடுவோம். அது தப்பு கணக்கு. சரிங்களா? 25 வயதுல தொடங்கி 50 வயது வரைக்கும் சம்பாதிச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 25 வருஷம் உழைச்ச உழைப்பு, 25 வருஷம் உழைச்ச உழைப்ப சம்பாத்தியத்தை 25 நிமிஷத்துல 25 நொடியில விட்டுட்டோம். ஓகே போயிட்டு. சரியா? இப்ப நம்ம ஜீரோல வந்திருக்கோம். சரியா? நான் அப்படி வந்துதான் வந்திருக்கிறேன். சரிங்களா? ஜீரோ ஆயிட்டோம். ஆனா தேவன் 25 நாள்ல அதை சம்பாதிச்சிருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? 25 நாள்ல 25 வருஷம் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை 25 நொடியில விட்டுட்டோம். ஆனா தேவனுடைய பலன் மறுபடியும் எனக்கு இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 25 நாள்ல அந்த 25 வருஷம் சம்பாதிச்சத 25 நாள்ல மறுபடியும் தேவன் தந்துருவார். ஏன்னா அதை நான் சொல்லல, அவர் தான் சொல்றாரு, ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க நான் உனக்கு பலன் தருகிறேன். என்ன தருறாரு? ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க நான் உனக்கு பலன். தேவ பலன். நம்ம பலத்துல சம்பாதிச்சோம்னா 25 வருஷம் மறுபடியும் 25 வருஷம் ஓடணும். புரிஞ்சுட்டீங்களா? 25 வருஷம் சம்பாதிச்சதை 25 நொடியில விட்டுட்டோம். நம்ம பலத்துல நம்ம யூகித்து நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா மறுபடியும் 25 வருஷம் ஓடணும். அந்த மறுபடியும் 25 வருஷம் ஓடணும்னா பின்னால 25 வருஷம் இருந்த பலமும் ஞானமும் தெளிவும் வேணும். அங்க கரண்டு போகும். கஷ்டம் தானே? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு முன்னாடி 25 வருஷம் உழைச்ச சம்பாத்தியத்தை மறுபடியும் 25 வருஷம் கழிச்சு நம்ம மாம்ச பலத்துல உழைக்கணும். 50 வருஷம் வேணும். டபுள் ஓடுனா தான் அந்த 25 வருஷம் சம்பாத்தியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆனா அப்படி இல்லை. தேவனுடைய பலன் மட்டும் வந்துட்டு அப்படின்னா நான் 50 வருஷம் செலவிட வேண்டாம், 25 நாள். ஏன்னா அவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க நான் உனக்கு பலனை தருவேன்றாங்க. அவருடைய பலன் வந்தா போதும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருடைய பலன் அவருடைய பலன் வந்துட்டுன்னா நம்ம 25 நாள்ல அந்த சொன்னார்கள் நாளை இந்நேரத்தில். இதெல்லாம் நீங்களாம் அறிக்கை செய்வீங்க, நான் அறிக்கை செய்வேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா ஏதாவது ஒரு நேரத்துல டப்புன்னு சொல்லிருப்பேன், நாளைக்கு இந்நேரத்துல எனக்கு அற்புதம் நடக்கும் நான் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா நடக்கும்.
ஏன்னா நான் அறிக்கை செஞ்சது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் அந்த நம்பிக்கை இருக்குன்னா தேவன் என் பலனாக இருக்கிறார். என் பலனவர் தான் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி வச்சிருக்கிறார். என்னால மறுபடியும் ஓட முடியும். நம்ம நினைச்சிட்டோம், நம்மளாம் என்ன பண்றோம்னா நான் முடங்கிட்டேன், என் ஓட்டம்லாம் முடிவு போச்சு, என்னால் ஓட முடியாது அப்படின்னு நம்மளாம் முடிவு பண்றோம். ஆனா அப்படி இல்லை. தேவனுடைய பலன் இறங்கிட்டுன்னா நம்முடைய கால் எப்படி மாறிடுமா? மான் கால்களை போல மறுபடியும் வீரியத்தோடு ஓடுவதற்கு. இல்லையா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை புரிஞ்சு வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அவரை பிடிச்சு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. அப்ப நம்ம ஆண்டவர் இடத்துல எப்பொழுதுமே ஆண்டவரே நீரே என் பலன், தாவீதை போல ஒவ்வொரு நாள் சொல்ல என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் சொல்லி பாருங்க. அவருடைய பலன் இறங்கும். சரிங்களா? தேவனுடைய பலத்தினால எதையும் சாதிக்க முடியும். ஏன்னா தேவ பலத்துல உலக பிரகாரமான தொழில் செய்யல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் உண்டு, நான் பேச்சுலர் பண்ணேன். சரியா? நான் என்னைக்கா வீடியோவில் பார்த்து அடிக்க கொடுக்காத, புரிஞ்சுட்டீங்களா? அவங்க பாருங்க, அவரும் நானும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 4 இட்லி வரும், எனக்கு 2வது வருமா? எனக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே 4 இட்லி காலியாகும். அப்புறம் எனக்கு ஒரு இட்லி வைப்பார், 2 இட்லி வச்சுட்டு போவார். அடுத்து அங்கே பார்த்தா இடம், நான் ஒரு இட்லியை காலி பண்ணக்குள்ள அடுத்து காலி. என்ன சாப்பிட்ற மனுஷன் தப்பே கிடையாது. நான் தப்பாவும் சொல்லணும். எது சொல்ல வரேன்னா, மாம்சத்தில் எவ்வளோ பலம் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிட்ற மனுஷன் நல்ல பலம் இருக்கும். அப்போ அவரை நானும் ஒரே தொழில். சரியா? அப்போ ஒரு ஒரு இரும்பு பைப்பு ஒரு கப்ளிங் போட்டு 2 பைப்பு ஒரு கப்ளிங்கில் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு யூனியன் கிடக்கும், அந்த யூனியனை கலட்டுறதுக்கு அதை கலட்டணும். ரொம்ப காலம் ஒரு 20 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் ஆகிட்டுன்னா துருவிட்டு என்ன ஆகும்? லேசில் கலட்ட முடியாது. ஏன்னா அதை கலட்டணும் அப்படின்னா மேன் பவர் கொஞ்சம் அதிகம் வேணும். சரியா? இல்லை அப்படின்னா மிஷின் பவரை யூஸ் பண்ணணும். அவர் என்ன பண்ணுவார்னா மேன் பவரை யூஸ் பண்ணி பார்ப்பார், கட்ட முடியாது. எப்பா நீ பிடி நான் பிடிப்பார், நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். சரியா? நான் நின்றுகிட்டே இருப்பேன். அதில் அவர் என்ன பண்ணார், 2 பேர் போராடி பார்ப்பாங்க, முடியாது. 2 பேர் போராடி கல்வி பார்ப்பாங்க, முடியாது. உடனே ஒரு பெரிய வயசுல மாட்டி அதுலேயும் கிடந்து போராடி கிடப்பாங்க. வயசுல பல்லு சரியா இருக்காது, பிடிக்காது, சுற்றிட்டு. சரியா? அப்புறம் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பார். நான் கொண்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். 2 பைப் ரெஞ்சில் 2 பைப் ரெஞ்சை வச்சுக்கிட்டு நானே ஈஸியாக வேலைக்கு. சரியா? இது எதனாலன்னா அவர் நல்ல சாப்பிட்ட மனுஷனா ஜாதகம். என் கூட வாரவங்களாம் இந்த ஊழியத்துக்கு வரைக்கும் அப்படித்தான், வேலைக்கு வரைக்கும் அப்படித்தான். இவங்க கூட போனோம்னா பட்டியாமத்து செத்து போயிடுவோம். அவங்க கூட போனால் நல்லா சாப்பிட்டு போயிருக்கோம், பட்டியாமத்து கொண்டு போகணும். அது மாதிரி ஊழியத்துக்கு வரையில அப்படித்தான். இவங்க கூட போனால் நம்ம சீக்கிரம் பட்டியாமத்து தான் சாப்பிடணும். அவனும் சாப்பிடணும் தான் நம்மளும் சாப்பிடணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆனா அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், நம்ம சாப்பிடாமலே கிடந்து இவ்வளவு பவர்ல கட்டுறோம் அப்படின்னா அப்பெல்லாம் யோசிப்பேன், நான் காலையில் ஆண்டவருக்கு சொல்லிட்டு போவேன், ஆண்டவரே என் பலத்துல போகல, உங்க பலத்துல தான் போறேன். அந்த பலம் அங்கே சிம்பிளா என்னைய அந்த வேலையை முடிக்க வச்சு. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் தேவனுடைய ஞானமும் தேவனுடைய பலனும். இல்லையா? தேவனுடைய பலம் இருந்தா போதுங்க, நம்ம மூளை சாப்பாயும். தேவனுடைய பலம் தான் ரொம்ப முக்கியம். அறிக்கை செய்யணும், ஆண்டவரே நீரே என் பலன், நீரே என் பலன். இல்லையா? ஆனா நம்ம நினைச்சுவோம், ஒன்னதான் மழை போல நம்பி இருக்கிறேன். என்னதான் யாரெல்லாம் ஒன்னதான் மழை போல நம்பி இருக்கிறேன். காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அந்த மழை இருக்காது. காலையில எழுந்திரிச்சு பார்த்தா இந்த மழை இருக்காது. புரிஞ்சுட்டீங்களா? ஆனா ஒரே ஒரு மழை தான் இருக்கும், என் கண்மலையாம் கிறிஸ்து. இல்லையா? கர்த்தரை மட்டும் பாருங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. ஆண்டவரே நீர்தான் என் பலன்,
இப்பவும் சொல்றேன், நம்மளால எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியும். கையை கொடுத்து சொல்லிடுங்க, விட்டதெல்லாம் நம்ம பிடிச்சிருவோம். விட்டதெல்லாம் பிடிச்சிருவோம். அதுல நம்மலாம் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் ட்ரெயின் ஆகிட்டோம். அது இல்லை, நம்ம விட்டது நமக்கு தான் தெரியும். புரிஞ்சுட்டீங்களா? அரசாங்கம் தான் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் ட்ரெயின் விட்டுச்சு. ஆனா நம்ம விட்டது யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். விட்டதெல்லாம் பிடிக்கும். பிடிக்க முடியுமா? முடியாதுங்க, முடியுங்க. ஏன்னா எனக்கு ஓடலுக்கு மான்கால்களை தந்திருக்கிறார். அதை பிடிப்பதற்கு, நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் பலனை தந்திருக்கிறார். தேவ பலன், மான்கால்கள். அல்லேலூயா. நான் விட்டதை பிடிக்க மாட்டானா? நிச்சயமா நமக்கு பிடிச்சிருந்தான். அல்லேலூயா. காலம் போயிட்டு, வயது போயிட்டு, வீட்டுகளில் யோசித்து 25 நொடி போதும். 25 நொடி, 25 வருஷம் 25 நாளுக்கு சமம். ஒரு வருடம் ஒரு நாளுக்கு சமம். 1000 வருஷமும் ஒரு நாளுக்குனாரு, ஒரு வருஷமும் அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் தாங்க. பாருங்க. அப்போ நம்ம ஆண்டவருடைய பலத்துல ஒரே நாள்ல ஒரு வருஷம் 365 நாளுக்குள்ள காரியத்தை ஒரே நாள்ல பண்ணிட்டு போயிருந்தாங்க. காத்து தந்துடும். 365 நாளுக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கால்குலேட் பண்ணிடுவோம். மினிமம் நம்ம சம்பாதிக்கிறது 500 ரூபாய். சரியா? லாபம் ஈட்டுறதுக்கு எல்லாம் போக லாபம் ஈட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபாய், 365 நாள் கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளோமா பிரியா? எவ்வளோ? கரெக்டா? 365 அப்படியே டபுளா படிக்கிறது. சரியா? சரியா? அப்ப என்ன பண்றோம்? 10 நாளைக்கு எவ்வளோ? 5000. 100 நாளைக்கு 50000. 3 5 15 1.5. சரியா? ஒரு 65 நாளைக்கு பாருங்க என்னாச்சு? 32,000. என்னாச்சு? 1,82,750. 500. 2,500. ரைட், 2,500. 8,500. அப்படிதானே? தப்பு கணக்கு போட தெரியல நம்மகிட்ட. ஆண்டு அதனால தான் 500 ரூபாய்க்கு மேல தரமாட்டேங்கிறோம். அப்படிதானே? எங்கேயோ 500 விட்டுருந்தோம். ஆனா ஆண்டவர் அந்த 365 நாள்ல சம்பாதிக்கிறாங்க. அந்த அமௌண்ட ஒரே நாள்ல தர முடியுமா? முடியாதுங்க. முடியுங்களா? அவரால முடியும். நம்ம விசுவாசிக்கணுமா? ஆனா அந்த 365 நாள் சம்பாதிக்கிற அந்த பணத்தை நம்ம ஆண்டவருடைய பலன் இருந்தா ஒரே நாள்ல சம்பாதிச்சிடலாம். இப்ப நீங்க கூட்டி கழிச்சு 25 வருஷத்துக்கு எவ்வளவு விட்டோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரிதானே? இவ்வளவு விட்டுருக்கோமே, ஐயோ போச்ச. ஆனா 25 நாள் ஆண்டவரால் தர முடியும். ஒரு நொடி பொழுதுதான், ஒரு நொடி பொழுது அவருக்கு போதும். அவருடைய பலன் இருந்தா போதும். அவருடைய பலன் இருந்தா போதும். அவருடைய பலனால் எதையும் சாதிக்க முடியும். யோசித்து பாருங்க. அவரால் முடியாத ஒண்ணுமே கிடையாது. சொன்னா தெரியுமா? ஒரு ஆட்சி என்ன சொன்னா? வந்தவங்க போனவங்கலாம் என்னென்ன கொடுத்தாங்க? 500 ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. யோபு எல்லாத்தையும் விட்டு தெருவில் உட்கார்ந்து இருந்தார் தெரியுமா? இதுதான் நடந்துச்சாங்க. யோபுவை விசாரிக்க வந்தவன் பூரா வெள்ளியும் பொன்னும் பணமும் ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். அவ்வளோத்தையும் கணக்கு போட்டு பார்க்கையில ஒரே நாள் அவர் இழந்ததுனா 2 மடங்கு வந்துச்சு. புரிஞ்சுச்சா? வந்துட்டா இல்லையா? அவரு 150 வருஷம் சம்பாதிச்சத
எத்தனை நாளுக்குள்ள அவ்வளவு விசாரிக்க வந்த ஒரே வாரத்தில் சம்பாதிச்சு விட்டாரு. டபுள் அட்டாச். யோசிச்சு பாருங்க. சரி, 100 வயசு தான். 100 வயசுல சம்பாதிச்சு 100 வயசுல அவ்வளவு போயிட்டு 100 வயசு முடிஞ்சோடனே எல்லாம் விசாரிக்க வருவாங்க. சரிங்களா? விசாரிக்க வந்த இடத்துல 100 வருஷம் சம்பாதிச்சதை விட்டவருக்கு ஒரு மாசம் 2 மாசம் வந்தவன் போனவன விசாரிக்க வந்தவங்க கொடுத்தத கணக்கு போட்டு பார்க்கல 2 மடங்கு 100 நாளைக்குள்ள வந்துட்டு. சரியா? 2 மடங்கு. அதுவும் நம்மளால விட்டதை தான் முடிக்கணும்னு ஆசைப்படுவோம். அவரு விட்டது பிளஸ் போனஸ். அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் இருந்தாரு? அதுக்கப்புறம் 140 வருஷம் உட்கார்ந்துருக்காரு. பத்தியா? இதுதாங்க தேவனுடைய பலன். இந்த தேவனுடைய பலனால் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை அனுபவிக்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா? நல்லா கவனித்தீங்கன்னா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்கவே இருக்கா. தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா வாழ்க்கையில நம்மளை அனுபவிக்க வச்சிருவார். அதான் சொல்றார், நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கும் சொன்னார்ல. 100 வருஷம் துன்பத்தை அனுபவிச்சிட்டாரு. ஆனா 100 வருஷம் கூட அனுபவிக்கல. சில வருடத்துல சுவாடி முடிச்சிட்டான் ஜாத்தான். ஆனா பாருங்க, அதுக்கு அப்புறம் 140 வருஷம் அவர் கொடுத்ததை அனுபவிச்சு வாழ்ந்து ஆண்டு ஆண்டு போனாரு. பார்த்தீங்களா? அவரை மாதிரி முன்னாலே இல்லை பின்னாலே இல்லை, அவர் பிள்ளைல மாதிரி முன்னே இல்லை பின்னே இல்லைன்னு போயிட்டாரு. தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வேதனை இருக்கா? அதுல துக்கம் இருக்கா? அந்த துக்கம் இல்லாத அந்த வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை எப்ப சம்பாதிக்க முடியும்னா தேவனுடைய பலம் இருந்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். இல்லையா? தேவனுடைய பலத்தால் எதை சம்பாதிக்க முடியும்? அதனாலதான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், எல்லாம் போயிட்டு கவலைப்படாதுங்க. அதெல்லாம் திருப்பி 2 மடங்கு திருப்பி வரும்போது உங்ககிட்ட திருப்பி நம்மகிட்ட 2 மடங்கு வரும். ஆனா தேவ பலன் இருக்கணும். தேவனின் கால்களை மான் கால்களை போல ஆக்கியிருக்காரு. சொல்ல என்ன செய்யணும்? சொல்லுங்க, அறிக்கை செய்யணும். அப்படி எல்லாம் வந்துட்டு தேவனுடைய பலத்தால சம்பாதிச்சோம். தேவனின் கால்களை மான் கால்களை போல மறுபடியும் வீரியத்தோடு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு எல்லாம் விட்டோட நம்ம ஒளிஞ்சுதான் கால் எங்க ஒதுங்குதா இல்லையா? ஐயா, எல்லாத்தையும் விட்ட உடனே நம்ம என்ன செய்யறோம்? எல்லாரும் அப்படி பேசுவாங்க எப்படி பேசுவாங்க, நம்ம கால் எங்குது பாம்புது. அப்படிதானே? பூனைக்கால் பண்ணின பம்புத மாதிரி நம்ம கால் பம்புது. அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் பலத்தால் நீ சம்பாதித்தால் உன் கால்கள் மான் கால்களை போல வெட்ட வழியில துள்ளி குதிக்க முடியல. அல்லையா? துள்ளி குதிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு ஸ்தானம் எல்லாருக்கும் முன்னால உயர்த்தப்படுகிறார். எழுதுகிறார் முடிக்கையில் என்ன சொல்றாரு? உயர்வான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயர்ந்த ஸ்தானத்துல உயர்ந்த இடத்துல மறுபடியும் நம்மளை பிரகாசிக்க வைக்க முடியும், மறுபடியும் நிறுத்த முடியும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோங்க. அல்லேலூயா. அவரால் மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்த முடியும். நம்ம நம்பிக்கை அதுதான் இருக்கணும். இம்பெலனாகி கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க நீரே கடன் தருகிறீர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர்ந்த ஸ்தானம். கழுகுகளைப் போல புது பலன். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு புது பலனை தாங்க. என் பலத்துல வளர்ந்தாலும் ஓடி எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஜெயிச்சதெல்லாம் எல்லாத்தையும் எனக்கு தோல்வி, 0. புது பலன் தாங்க, புது பலன் தாங்க. மறுபடியும் எழுத முடியுங்க, தட்டி எழுத முடியும். நம்மளால முடிஞ்சிட்டு சாப்டர் க்ளோஸ், ஃபைல மூடு அப்படின்னு உலகம் சொல்லுவோம். கத்து சொல்லுவாரு, இல்ல காத்திருப்பா, மறுபடியும் ஒரு ரெக்க முளைக்கும், தட்டி எழும்புவோம் பாரு. இதுக்கு முன்னால பறந்ததை விட பயங்கரமா உயர போக. அதான் புது பலன், தேவ பலன். இல்லையா? தேவனாகிய கர்த்தர் அவர் பலனை தருகிறவர். நம் கால்களை மான் கால்களை போலாக்குறவர். நம்மளை உயர்
தளங்களில் கொண்டு போய் நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க நம்பிக்கையில, விசுவாசத்துல, தேவ அன்புல அறிவூர்ணப்பட்டீங்கன்னா அவரை மட்டும் அறிக்கை செய்யுங்க. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு இருக்கிறதையே அறிக்கை பண்ணாதுங்க. அவர் அறிக்கை பண்ணுங்க. அவர் தருவார், அவர் கொடுப்பார், அவர் பார்த்துப்பார், அவர் நடத்துவார். கொடுத்து போச்சு. எவர் எவனாக கேட்டாலும் அவர் தான் இயேசு. போச்சு. ஒரே பதில் அவர் தான் இயேசு தான். இல்லையா? அவர் கொடுப்பார். ஏங்க நம்ம பிள்ளைகளை சிலங்க நம்மளால நடத்த முடியாது. சிலர் நம்ம பிள்ளை கேட்டதை நம்மளால கொடுக்க முடியாது. ஆனா நம்ம அப்பா கொடுத்துருவார். எந்த வகையிலாவது, எந்த ரூபத்திலேயாவது நம்ம பிள்ளைகளுக்கு நாம கொடுக்க நினைக்கிறதை கர்த்தர் யாரை கொண்டாவது கொடுத்து நிறுத்திடுவார். இல்லையா? அதுதான் தேவனுடைய பலன், தேவனுடைய அன்பு. தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. உங்க பலத்துல நம்ம ஓடுறோம், நம்ம பலத்துல ஓடுறோம் அப்படின்னு நினைக்காதுங்க. நம்ம பலத்தால ஒன்றும் சாதிக்க முடியாது. அதை சொல்லுவாங்க, ஒரு ஆணி கூட. ஆனால் தேவ பலன் இருந்தால் ஆணி எடுத்து சிசரா தலையில் அடிக்க முடியும். ஆணி எடுத்து அடிக்கிறது என்ன? சுத்தியா சமட்டியா? வசனம் எதுக்கு ஒப்பிடு வைக்கிறது? சமட்டி. கர்த்தருடைய வார்த்தையை எதற்கு ஒப்பிடுகிறார்? சமட்டி ஒப்பிடுகிறார். நம்ம பலத்தினால எனக்கு வரை சுத்தியல் கூட தூக்க பலன் இல்லை. ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உனி சமட்டி எடுக்க ஒப்ப அப்படிங்கிறார். அந்த பலன் தேவனுடைய பலன். தேவனுடைய பலன் இருந்தா போதுங்க. எத்தனை சிசரா வந்தாலும் சரி தலைக்கு ஆகிடும். போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. தேவன் அந்த பலத்தை நமக்கு தருவார். பெரிய பெரிய வீரனால மகானால முடியல. ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ ஒரு ஆணி எடுத்து, சுவாமி கூட ஆணி எடுத்து தலையில உச்சங்களை ஒட்டே அற முடிச்சு போச்சு சிசரா. அல்லேலூயா. வெல்ல முடியாத சிசராவை ஒரு சாதாரண ஸ்திரீ அடியா பாருங்க சாக்கு. அதான் தேவ பலன். அல்லேலூயா. தேவனுடைய பலன் இருந்தா போதுங்க, சுலபமாய் அடித்து விடலாம், எதையும் ஜெயிச்சு விடலாம். தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்ளுங்க. அவர் நம்முடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுவார். அவர் நம்முடைய உயர்ந்த ஸ்தலங்களை கொண்டு போய் நிறுத்த பண்ணுவார். ஆமென். நிச்சயமாய் அவர் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து உங்களை எண்ணின் தாயின் கருவிலே முன்குறித்த தேவன் ஒருபோதும் அவரை கைவிட மாட்டார். அவருடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை எண்ணின் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் பலப்படுத்திட்டா போதும், எந்த காரியத்தினாலும் நாம் பலத்தோடு செய்து முடிக்க முடியும். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நமக்காக இருக்கிறது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம உலகத்தின் வார்த்தைகளை, உலகத்தின் மனிதர்களை கடைக்கிட்டு அடைந்தோம். வார்த்தையை பிடிங்க, வாக்குத்தத்தத்தை பிடிங்க. அது உங்களுக்கு தேவ பலனாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் கால்கள் தள்ளாடுவது இல்லை. காரணம், தேவன் உங்கள் கால்களை மான் கால்களை போல் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த தேவன் என்னைக்கும் சதா காலங்களில் மரணம் நம்மை நடத்துவார். அவரை மாத்திர சார்ந்து நிற்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே அது ஒரு விஷயம். கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளுக்கு தாங்கே ஆண்டவராகி கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று ஆண்டவரை தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தையின் மூலமாய் நாங்கள் சில வார்த்தைகளை தியானித்தோம். ஆண்டவரே, நீரே எங்கள் பலன். தாவீது பாடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் அன்பு கூறுகிறேன் என்று பாடுவது போல் எங்கள் பலனாகிய கர்த்தாவே நாங்களும் இந்த வேளையில் அறிக்கை செய்கிறோம். உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம். உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை. எங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கும் ஆண்டவரே. எங்கள் கால்கள் முடங்கி கிடக்கக்கூடாது. நாங்கள் ஆண்டவரே இதுவரைக்கு இழந்தவைகளை எல்லாம் சம்பாதிக்க, இவைகள் இதுவரைக்கு இழந்தவைகளை நாங்கள் மறுபடியும் மீட்டுக் கொள்வதற்கு எங்கள் கால்கள் புறப்பட முடியாது. மான் கால்களை போல் மாற்றுவீராக. பலனற்று முடங்கி கிடக்கிற தள்ளாடுகிற ஆண்டவரே கால்களை மான் கால்களை
ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கட்டும், பலனை கொடுப்பீராக. இழந்தவைகளை பிடிக்கவைகளை பிடிக்கவும், இழந்தவைகளை பெற்றுக்கொள்ளவும், சம்பாதிக்கவும் தேவ பலன் அனைவருக்கும் ஐயா. தேவனுடைய கால்களை நாட்கால்களை போல மாற்றி ஆண்டவரே உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களை ஆண்டவரே இன்றைக்கு ஈண்டு தரையோடு கிடக்கிறார்களே, இன்றைக்கு மறுபடியும் அவர்களை உயர்ந்த இடத்திலே நிற்க பண்ணுவீராக. ப்ளீஸ் டாடி, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குங்கப்பா, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கு. நிச்சயமாய் கைவிட மாட்டேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சேட்டைகளை வைத்து எழுதப்பட்டிருக்கிறதப்பா. ஒரு புது பலனை கொடுப்பீரா? இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு ஒரு புது பலனை கொடுப்பீரா? அது தேவ பலனாக இருக்க வேண்டும். மனிதனுடைய பலனை கொண்டு எதையும் சாதிக்க முடியாதப்பா. தோல்விதான் கடைசி முடிவாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பலனோ ஜெயத்தை மாத்திரமே கொடுக்கும். ஜெயத்தை மாத்திரமே கொடுக்கும். தேவ பலன் இறங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் தேவ பலன் இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தேவ பலன் இறங்கட்டும். ஆண்டவரே, உடைய கால்கள் எல்லாம் ஆண்டவரே பலனை சோர்ந்து தள்ளாடுகிற கால்களை பலப்படுத்துகிறாக. பலப்படுத்துகிறார். மான் கால்களை போல் மாற்று. மான் கால்களை போல் மாற்று. ஆண்டவரே, என்னால் இனி கடந்து போக முடியாது. என்னால் இனி ஓடி ஓடி வேலை பார்க்க முடியாது. என்னால் இனி சம்பாதிக்க முடியாது என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற, ஓ என்ன செய்வது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுங்க. அவருடைய கால்களை மான் கால்களை போல மாற்றி உயர்தளத்தில் நிற்க பண்ணுகிற தேவன் உங்க பிள்ளைகளை மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்க எழுப்பப்படும். ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தேவ பலன் அவர்களுக்கு கடந்து வந்தது. அவருடைய கால்கள் மான்கால்களை போலாக்கப்பட்டு அவர்கள் மறுபடியும் உயர்ந்த வாழ்க்கை வாழட்டும். ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழட்டும். அந்தவரே ஒரு பரிசுத்த ஜீவியம் அந்தவரை வாழ உதவி செய்யப்பா. கிருபை செய்ய. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருகப்படுங்க. அவர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும், தீமைகள் விலகி போகட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் கிருபையாய் கிருபையாய் அவருடைய ஆசீர்வதியும் அப்பா. கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளும். உடைய வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறட்டும். உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கட்டும். ஆசீர்வதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிலர் நல்ல பிதாவே. எல்லாம் சொல்லுவாங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பும் சிநேகமும் நம் அனைவரும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.